இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போலி ரெசிப்பியில் வந்து 2 வெரைட்டியில் இதை செய்வாங்க. ஒன்று வந்து தேங்காய் ஸ்டஃப் பண்ணி இந்த போலி செய்வாங்க. இன்னொன்று கடலைப்பருப்பு வச்சு இந்த போலி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். இது எப்படி கடைகளில் கிடைக்கிற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்து இதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வரட்டும். இந்த டைமில் நம்ம வந்து மேலே கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே பிசைஞ்சு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு தான் இந்த மாவு இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் நல்லா இந்த மாவு ஊறணும். இது கொஞ்சம் வெளில வைக்கும் போது காஞ்சி போயிடும். அதனால் வந்து நம்ம ஆயில் சேர்த்து நல்லா ஊற விடும் போது இது ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது இந்த எண்ணெயில் இந்த மாவு வந்து நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம எல்லா சைடும் வந்து இந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாத் வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். அது 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா 1 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் இந்த அரைச்ச கடலைப்பருப்பை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்லேயே வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். இப்போது வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் தளர்வாக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிளறி விட இது கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வந்து கிளறி விட போகிறேன். இது நல்லா வந்து கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை இப்போ இந்த பூரணம் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிக்காக இது வருது. இதிலேருந்து பூரணம் வந்து வெளியில் வராது. இப்போ வந்து நம்ம பூரணத்தை ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கையில் வந்து சூப்பராக ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த பூர்ணத்தை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் எல்லாமே சூப்பராக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தட்டை எடுத்திருக்கேன். அந்த தட்டை வந்து கமுத்தி போட்டுட்டு இதில் ஒரே ஒரு ட்ராப்ஸ் நெய் வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வாழை இலை, பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் அதை வச்சு இந்த போலியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ போலி மாவை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பூர்ணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் நடுவில் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக எடுத்து நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தின்னாக வரும், திக்காக வராது. இப்போ இது ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் கைகளாலேயே. இது லைட்டாக ஆயில் சேர்த்து இது வந்து கைகளாலேயே நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நான் தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். அதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த போலி எடுத்து அதில் வந்து நம்ம போட்டு இப்போ சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் போலி. இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம்.
இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கீ சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில் கூட போதும். இதுக்கு செம டேஸ்ட்டு கொடுக்கும். கடைகளில் வாங்குகிற மாதிரியே சூப்பரான போலி வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கெலாம் இது மறக்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பும் வெல்லமும் தான் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான போலி ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வைஷூஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.